with Martina. நல்லா இருக்கீங்களா? கருவாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? நெத்திலி கருவாடு சோறு. இன்னைக்கு அதை தான் செய்ய போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு நல்ல பெரிய பேனா எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாவே கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணி அப்படியே நான் சேர்த்திருக்கேங்க. இந்த சாதத்துக்கு இந்த சின்ன வெங்காயம் வேற லெவல்ல இருக்கும். நீங்க கடைசியா நான் செய்யும் போது பாருங்களேன், அந்த வெங்காயம் அப்படியே தெரியும். அது அப்படியே சாப்பிடும் போது ரொம்ப ருசியா இருக்கும். 2 பச்சை மிளகாயை பாதியா ஸ்லிட் பண்ணி இப்ப சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அண்ட் நான் 1 தக்காளியை சின்னதா கட் பண்ணியிருக்கேன். அதை தான் இப்போ நான் சேர்த்துக்க போறேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அண்ட் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா இந்த கருவாட்டில் நிறைய உப்பு இருக்கும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துனா போதும். நெத்திலி கருவாடு சாதம்லாம் நிறைய தடவை சாப்பிட்டாச்சு. ஆனால் கொஞ்ச நாளாக மறந்துட்டேன்னு வைங்களேன். நீயா நானால ஒரு அக்கா வந்து சொன்னாங்க, ஒரு தாத்தா விற்பாரு, சூப்பராக இருக்கும்ட்டு. உடனே ஞாபகம் வந்துருச்சு, ஐயோ நம்மளும் செய்யணுமேன்ட்டு. அதான் இன்னைக்கு உங்களுக்காக செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா குக் பண்ண விடலாங்க. நான் 50 கிராம்ஸ் அளவுக்கு தான் நான் கருவாடு சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். இந்த தலையை கூட நீங்கள் பிச்சுக்கலாங்க, அது வேண்டாம் அப்படின்னா. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அதை குக் பண்ண விடலாம். நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாங்க. கருவாட்டு குழம்பு அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்டுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வருது? எனக்கு வயல்ல வேலை செய்யறவங்க எல்லாம் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு ஒரு பிக்சர் மைண்ட்ல இருக்கு. ஸோ எனக்கும் ரொம்ப ஆசை அப்படியெல்லாம் அந்த வயல் பக்கத்துல போய் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டோவை நீங்க ஆஃப் பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி சாதத்தை குக் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் இப்போ நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வெங்காயம் எல்லாம் அப்படியே தெரியும்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான். நெத்திலி கருவாடு சோறு ரெடியோ ரெடி.